Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, சீரகம், சோம்பு, மல்லி, மிளகு, பட்டை, கிராம்பு, இலை, அன்னாச்சிப்பூ, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல், தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பில் பேன் சூடானதுமே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து முந்திரி பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கருக விடாமல் நம்ம மிளகா வத்தலை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் மற்ற எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இதை வறுத்து ஆற வச்சுக்கணும். திருப்பி கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம். லைட்டாக ப்ரௌன் ஆனதுமே வறுத்து அதை எடுத்து வச்சுக்கணும். இப்போது அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வாசத்துக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம மற்ற எதுவுமே தேவையில்லை, இவ்வளோதான். இதை நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்ட பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் வலுவலுன்னு அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளியும் அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காயில் வந்து சோம்பு எதுவுமே போடலை. ஆல்ரெடி சோம்பு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, போடலை. நாங்கள் ஆல்ரெடி வந்து மட்டனை வேக வச்சு சூப் எடுத்து வச்சுருக்கிறதுக்காக மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு சூப் எடுத்துக்கிட்டோம். சூப் எடுத்துகிட்டு நம்ம அதே குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் கலந்த பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையா தான் வச்சுருந்தோம். ஸோ தேங்காய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். உப்பு உரப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு இப்போ தாளித்து நம்ம கொட்டி ஒரு விசில் விட்டாலே போதும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினதுமே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம குக்கரில் இந்த தாளிப்பை கொட்டி விசில் போட்டு ஒரு விசில் விட்டாலே போதும். ஆல்ரெடி மட்டனும் வெந்தது தான், எல்லாமே நம்ம வதக்கினது தான். ஸோ ஒரு விசில் விட்டாலே போதும். இப்போது இதை தாளித்து கொட்டிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உரப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டாலே போதும். ரொம்ப டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. செட்டிநாடு மட்டன் கிரேவி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனுமே நல்லா வெந்திருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறுங்க. அவ்வளோதான், மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.